கஷ்டமான ஒரு தருணம். ஸோ பெரிய லாஸ் இது. ஒரு இன்றைக்கெலாம் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஆல்மோஸ்ட் 100 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. தமிழ் சினிமாவில் சௌத்ரி சார் வந்து ஒரு ரெவல்யூஷனரி ப்ரொடியூசர்னு சொல்லணும். ஏன்னா அவர் அளவுக்கு புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களோ அல்லது புதிய கண்டென்ட்டை முயற்சி பண்ணவங்களோ யாரும் இல்லை. ஒரு டைமில் சௌத்ரி சார் நம்ம கதையை கேட்டுட்டா நம்ம ஒரு டைரக்டர் ஆகிடலான்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக, ஒரு நிறுவனமாக, ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையாக பல உதவி இயக்குநர்களுக்கு இருந்திருக்காரு. அண்ட் ஒரு ஹோல் ஜெனரேஷன் ஆஃப் யங் டைரக்டர்ஸை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவருடைய இழப்பு ஒரு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது அவர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினாருங்க பொறுத்து தான் அவரோட லைஃப் எப்படிப்பட்டதுன்னு கணக்கிடுவாங்க. சௌத்ரி சார் வந்து ஆல்மோஸ்ட் 98 மூவிஸ் பண்ணியிருக்காரு. 98ல் எத்தனையோ டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ ஆர்டிஸ்ட்டை விடுங்க, யார் வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ண. ஆனால் டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சௌத்ரி சார் மட்டுமே தான் இருப்பாங்க. அந்த டைமில் நாங்கள் 98ல் நான் என்னோடய படம் வந்துச்சு. அந்த டைமில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூமில் என்ன பேசிக்குவேன்னா, போட ஆண்டவர் இருக்கான், சௌத்ரி சார் இருக்கார், எனக்கு என்னடா கவலை அப்படின்னு தில்லாக வாழ்ந்தோம். நல்ல கதை இருந்தால் போதும், நமக்கு லைஃப் செட்டில், நம்ம லைஃப்பை சௌத்ரி சார் முன்னே கொண்டு வந்துடுவார். அவ்வளோ டைரக்டர்ஸ் லைஃப்பில் விளக்கேற்றி வச்சுருக்காரு. இஸ் என்ன சொல்கிறது, நோபல் ஹார்ட்டட், கிரேட். சௌத்ரி சார் மாதிரி இஸ் அ ரேர் பர்சன். எண்ணற்ற இளைஞர்களை நேரம் கொடுத்து அமர்ந்து அவர்களை வரவழைத்து கதை கேட்டு, அவர்கள் அனுபவம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் வழியிலே விட்டு, அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தால் சரியான டைரக்டர், சரியான டெக்னீஷியன்ஸ் அந்த டைரக்டருக்கு அமைச்சு கொடுத்து, இன்றைய தினம் பல இயக்குநர்கள் உருவாகி அந்த இயக்குநர்கள் மூலமாக எப்படி ஒரு கிரியேட்டர்ஸினுடைய பிதாமகன் பாரதி ராஜா சார் என்று சொல்கிறோமோ, அதே போல் இவர் நிறைய கிரியேட்டர்ஸுக்கு தாய் கோழியாக இருந்து அத்தனை பேர் உருவாவதற்கு காரணமாக இருந்தாங்க. இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, எனது அனுபவத்தில் புரிஞ்சுக்கிறது, இந்த ராஜஸ்தான் மண் கூட பிறந்த அண்ணன் குடும்பத்தில் ஒரு திருமணத்துக்காக ஐயா போகிறாங்க. ஆகா, என் மகனே நீ மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு போனால் எப்பப்பா வருவ, உன் மேலே எனக்கு ஆசையாக இருக்குன்னு அந்த பூமியே அவரை பொறாமைப்பட்டு எடுத்துக்கொண்டதாக தான் நான் பார்க்குறேன். புராணத்தை ஆன்மீகத்தை நம்புவராக இருந்தால் இவருக்கு எதற்கு இப்படி ஒரு மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு கடவுள் மேலே யாராவது கோபம் வந்துச்சுன்னா அதை நான் தேடின அந்த கேள்விக்கு இதுதான் பதில். அந்த பூமி, அந்த மண், என் செல்வ மகன்டா நீ எனக்கு மட்டும் சொந்தமப்பா அப்படின்னு பொறாமைப்பட்டு அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டது நடந்தது. 77 வயதில் மரணத்தை தழுவது என்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட மரணம் நிகழ்ந்து விட்டது. என்னை போன்றவர்களுக்கெல்லாம் சிரிச்ச முகத்தோடு மட்டுமே பார்த்து அந்த ஜீவாவை இப்படி அழுகிற சூழலை பார்க்குறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுதுன்றது ரொம்ப. அவர் வந்து தன் மகன் ஜீவா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட சில வருடங்கள் கொடுக்கவில்லை என்ற சங்கடத்தில் இருந்த பொழுது, பணம் இருக்குது, பவுஸ் இருக்குது, மகனுடைய கனவு, மகன் தடமாறி கொண்டிருக்கிறான் என்ற பொழுது ட்ரிபிள் என்ற ஒரு படம் ஒரு பரபரப்பான வெற்றியை கொடுத்தது. கேஆர்ஜி கண்ணன் அவர்கள் தயாரித்ததில் அந்த படம் ஆரம்ப நிலையிலிருந்து இந்த வெற்றி பெற்ற நிலைக்கூட வரைக்கும் இருந்தேன். அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தன் மகன் கடைசியாக நடித்த படம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்டு மக்களுடைய மிகப்பெரிய அபிமானத்தை பெற்று விட்டார் என்ற ஒரு சின்ன மனநிறைவு அவருக்கு இருந்தது. அதை தான் நம்ம நினச்சிக்க முடியும். அதை தாண்டி சௌத்ரி சார் ஜீவாவோட அம்மாவோட பார்க்குற பொழுது அன்றில் பறவைகள் போல் 2 பேருமே பின்னி பிணைஞ்சு தான் இருப்பாங்க. அந்த தாய் அவருடைய இழப்பை எப்படி தாங்கிறோம் அப்படின்றதான் முதுமையில் மிகப்பெரிய ஒரு கொடுமை. எல்லாமே இறைவன் எல்லாத்தையும் அர்த்தத்தோடு செய்வான். இதற்கு என்ன அர்த்தம் வைத்திருக்காங்க என்றால், அந்த ஆர்பி சௌத்ரி இந்த சூப்பர் குட் நிறுவனம், இந்த நிறுவனம் என்பது 100வது படத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது.
அவருடைய ஆத்மா மேலே இருந்து அவருடைய பிள்ளைகளை சுரேஷையும் தம்பி ரமேஷையும் அருமை தம்பி ஜீவாவையும் நிச்சயமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும். நிச்சயமாக தமிழ் திரையுலகம் இருக்கிற வரை, தமிழ் திரையுலக கற்பனையாளர்கள் இருக்கிற வரை சௌத்ரி சாருக்கு கடமைப்பட்டவர். இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு மனுஷன் இருந்தாருன்னா எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு, எவ்வளோ பேர் சான்ஸ் தரவங்களுக்கெல்லாம் அவர் தான் கண்ணில் வந்து போவார். அவரை பார்த்துட்டா போதும். அவரை பற்றி சுருக்கமாக சொன்னால் இது ஒரு வாய்ப்பு வாசல், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற ஒரு வாசல். அவருக்கு இப்படி நடந்திருக்கும் போது வாய்ப்பு தரவங்களெல்லாம் இடி விழுந்த மாதிரி இருக்கும். யாராவது கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் கதை கேட்டே இருப்பார். நீ வா, நல்லா கதையை டெவலப் பண்ணு, வந்து சொல்லு, பண்ணலான்ட்டு. இப்படி வாய்ப்பு தரவங்களாம் தட்டி கொடுத்து பெரிய லாக்குன ஒரு பெரிய இதயம், பெரிய மனுஷன், பெரிய உருவம் மட்டும் இல்லை, பெரிய மனசு. அவருடைய அகால மரணம் எல்லாரையும் பாதிச்சிருக்கு. என்னெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு. கேட்டவொன்னு நம்பவே முடியல. ஒரு நல்ல ஆத்மா சாந்தி. திரு ஆர்பி சௌத்ரி சார் அவர்கள் எப்படி சொல்கிறது, ஒரு தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஆலமரம். ஆரம்பத்தில் 50-60களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் படைத்த 90ஸ்க்கு பின்னால் வந்த ஒரு முக்கியமான ப்ரொடியூசர். எத்தனையோ நடிகர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் அடையாளம் கொடுத்தவர். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இயக்குனர்களுடைய கனவு பட்டறை அப்படின்னு தான் அதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்குனரையும் ஒவ்வொரு படத்தையும் அதாவது அந்த படத்தையே கூட வந்து ஒரு கட்டமைப்பில் வியாபார நோக்கில் தெளிவாகவும் சரியாகவும் ஒரு குறைந்த பட்ஜெட்லேயும் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும் நிரூபித்தவங்க. ஸோ அவருடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பு. அவருக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான அஞ்சலிகள். ஆர்பி சௌத்ரி என்னும் தமிழகத்தினுடைய பொக்கிஷமாக, கலையுலகத்தினுடைய தலைவனாக வாழ்ந்து காட்டியவர். 100 படங்களை இயக்குவது என்பது, தயாரிப்பது என்பது சாதாரண காரியமல்ல. தமிழக மக்களுக்கு அவ்வளவு படைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் நாளைய முதல்வர் விஜயிலிருந்து, அஜித் அவர்களிடமிருந்து, கேப்டன் நம்முடைய விஜயகாந்த் அவர்களிலிருந்து பல இயக்குநர்களை, பல நடிகர்களை, கதாநாயகர்களை உருவாக்கியவர். அவர் நாட்டாமை படம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க படம். பல இயக்குநர்களை உருவாக்கியவர். KS ரவிக்குமார் முதற்கொண்டு, விக்ரமன் முதற்கொண்டு பல இயக்குநர்கள். 100 படங்கள் என்று சொன்னால் எவ்வளவு கோடிகள் மக்களுக்கு செய்திருக்கிறார், எவ்வளவு டெக்னீஷியன்களை உருவாக்கியிருக்கிறார் என்று நிச்சயமாக அவர் தமிழகத்திலே என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். 36 இயக்குநர்களை அறிமுகப்படுத்துவது என்பது சாதாரண காரியமல்ல. 36 ஆண்டு காலத்திலே 950 படங்களை முடித்து 100வது படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இழப்பு The Chennai Silks in Mega Summer Sale.